வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக வழக்கு தொடர்ந்திருக்கு. அதே சமயத்துல அதிமுக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது. எஸ்ஐஆர் மூலமா பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற சூழல்ல அதிமுக ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக அதை கண்டு பயப்படுவதற்கு காரணம் என்ன? அதான் சார், எஸ்எஸ்ஆர்னு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் அந்த திருத்தங்கள் இருக்கும். இறந்து போனவர்கள் நீக்குவது, 18 வயதுக்கு மேலானவர்களை சேர்ப்பது அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால இதை ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். ஏற்கனவே 2002 நம்ம செஞ்சோம், 2 to 5 வரைக்கும் அதை செஞ்சோம். 3 ஆண்டுகள் காலகட்டமாக அதை எடுத்துக்கிட்டாங்க. அது திமுக இப்போ சொல்கிறோம், அந்த அளவுக்கு காலகட்டம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த காலகட்டம் இல்லை. இவர்கள் குறைஞ்ச அளவுக்கு, அதாவது 1 மாதத்தில் முடிக்கணும், 2 மாதத்தில் முடிக்கணும் வைக்கிறாங்க. அதுக்குள்ளே சரியாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மத்திய அரசு தரப்பில், அதாவது இது பிஜேபி சொல்லலை, தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்கிறது. அப்போ இருந்த டெக்னாலஜி இப்போ இல்லை. இப்போ நம்ம எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம அது எளிமையாக அந்த விரைவாக அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் தேர்தலில் ஈடுபட போகிற பணியாளர்கள் எல்லாமே உங்களுடைய மாநில அரசினுடைய பணியாளர்கள் தான். நீங்கள் இப்போ மாநகராட்சி பணியாளர்கள் தான் இது பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க, அல்லது ஒரு தப்பு நடந்தால் தப்பை திருத்தி கொடுத்துருக்கான காலம் இருக்குது. இந்தந்த பேர்லாம் நீங்கள் நீக்கிட்டீங்க, இதெல்லாம் முறைப்படி சேர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு போய் கூட நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் என்னென்ன சொல்லுங்கள், அந்த சந்தேகத்துக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது கூட திமுக ஒரு படி சறுக்கல் தான் அது என்ன அப்படிங்கிறதா. ஆனால் என்னன்னாங்க, இதில் நிறைய திமுக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, அதாவது என்ன இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிறகு யார் அந்த சாருக்கு பிறகு இந்த சாருனால உங்களுக்கு பயமா என்னன்னு தெரியல. ஏன்னா திருப்பி ஒவ்வொரு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் வச்சு கூட பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரபல கல்லூரியான பொத்தேரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கல்லூரியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியர் பேர்லேயே திமுக தலைவருடைய பெயர் கொண்டவர். அவரையே எஸ்ஐஆருக்கு எதிராக மாணவர்கள்ட்ட எழுதி கொடுங்கன்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லி வாங்குறாரு. இதை வாங்கி அதை ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாரு மத்திய அரசுக்கு எதிராக. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, கூட்டணியில் இருக்கிறார் அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரியுடைய நிறுவனர் பாஜகவின் கூட்டணியில் இருக்காரு என்ன. ஆனால் அவருடைய கல்லூரியிலேயே அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு பாஜக அணி சுதந்திரமா இருக்குன்னு சொல்ல வரேன். எந்த அளவுக்கு சுதந்திரமா தன்னிச்சையா செயல்படுறாங்க. அந்த நிறுவனர் அவருடைய கல்லூரியில கூட அதை செயல்படுத்த முடியாது, எப்படி சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இதே திமுகவுடைய நிறுவனமா இருந்து அந்த கல்லூரியா இருந்தா இப்படி ஒரு விஷயம் நடக்க விடுவான், அந்த பேராசிரியர் உடனடியே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க என்ன. ஆனா இங்க அது இல்லை. நிறைய பேர் எழுத்துப்பூர்வமாகவே புகார் கொடுத்து கூட இன்னும் அந்த பேராசிரியர் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்ல வரேன். எஸ்ஐஆர் போன்றவர்கள் மாணவர்கள் மத்தியில இதை ஒரு பேசுபொருளா மாற்றி மாணவர்களுக்கு எதிராக அதாவது மாணவர்களை எஸ்ஐஆருக்கு எதிராக நிறுத்துறாங்க என்ன. ஏன்னா இந்த தீவிர திருத்தம் என்பது இதுவரையும் நடைமுறையே படுத்தாத மாதிரி சார் பேர் தான் சார் மாத்திருக்காங்க என்ன. அதான் சார், இந்த தீவிர திருத்தம் என்பது ஒவ்வொரு முறையும் நடக்கிற ஒண்ணுதான். அதுக்கு பேர் மாத்திருக்காங்க. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஒரு பேரை முடிவு பண்ணி அது பேரை மாத்திருப்பாங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒண்ணுதான் என்ன. இது நடக்காத மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல ஒரு சில ஆவணங்கள் புதுசா சேர்த்திருக்காங்க. இந்த ஆதாரை எடுத்துக்க கூடாதுன்னு இடத்த சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு. அது மாதிரி குறைபாடுகள் இருக்கிற குறைபாடுகளை சரி பண்ணிக்கலாம். அது நடைமுறைப்படுத்துகிற அதிகாரியின் மீது குறைபாடை தவிர இந்த திருத்தம் என்பது புதியது கிடையாது, இது பழமையானதுதான். இந்த திருத்தத்துக்கு தீவிரம்னு வச்சாங்க பாருங்க, அந்த தீவிரங்கிறதா இங்க பிரச்சனை என்ன. வேற தீவிர திருத்தங்கிறதா இங்க பிரச்சனையை தவிர இது ஏற்கனவே இருந்ததுதான், இது புதுசு இல்லை. இதுல இருக்கிற குறைபாடுகள் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பீகார்ல ஒரு 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 65 லட்சம் பேர் நீக்கிட்டவங்கள திமுக சொல்ற குற்றச்சாட்டு சொல்றேன். அந்த 65 லட்சம் பேர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர், அவனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை உண்டு. ஏன்னா அவனுக்கு எங்க நான் ஓட்டு போடல, எனக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இங்க நீங்க குடும்பமா வாழ்ந்தீங்க, இங்க ஏற்கனவே 2002 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அதை வாய்ப்பா சொல்லுங்க, அல்லனா முறைப்படி நீங்க நீக்கிட்டீங்கன்னா அதை நீக்கிறதுன அடிப்படையில் இங்க நாங்க சேர்க்கிறோங்க. ஆனா இங்க அப்படியே வந்திருக்காங்க. பீகாரை சேர்ந்தவர்கள் இங்க யாரும் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க,
பீகார்ல சேர்ந்த யாரும் அரசு உதவி ஏதாவது வாங்குறனா, மகளிர் உரிமை தொகை மாதிரி, தமிழ் புதவன் மாதிரி, ஏன்னா எந்த திட்டத்திலேயாவது அரசுகிட்ட, மாநில அரசுகிட்ட இருந்து பெனிஃபிட் ஏதாவது அடைகிறானா? இல்ல, அவங்க கல்லூரியில படிக்கிறாங்க, பள்ளியில அது இப்ப ரேஷன், ஆமா ரேஷன்லாம் கொடுக்கும். அது சார், இப்ப ஏர்போர்ஸ் மாதிரியான இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு அரசு ஊழியர்களா, பிஎஸ்என்எல்லையும் ஏர்போர்ஸையும் இப்படி மத்திய அரசு ரயில்வேலையும் வேலை செய்யக்கூடியவர்கள் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் சொல்வது இந்த கட்டிட தொழிலாளியா வர்றவங்களையும் ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறவங்களையும் இவர்களுடைய வாக்கு பறிக்கப்படும் அப்படிங்கிற இடத்துல இல்ல. ஏன்னா அவர்களுக்கான முறைப்படி ஆவணங்கள் இங்க கிடையாது. அவர்கள் எதையும் முறைப்படுத்திக்கல, எடுக்கல. அவர்கள் அங்கேயே தான் வச்சிருக்கிறாங்க. அங்கேயே அவர்கள் பராமரிக்கல சார். பீகார்லயே கூட அவர்கள் ஆவணங்களை முறைப்படி பராமரிக்கல. ஏன்னா இங்க சொல்ல அத்தனை கேள்வி ஏன் இங்க போச்சுன்னா, இங்க நீங்க உங்களுடைய உறவினர் யாரோ கேட்கறாங்கல்ல, அந்த உறவினர்னா அப்பாவோ அல்லது அப்பா இல்லைன்னா பாட்டி, தாத்தா, பாட்டி. அதுதான் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா முதலமைச்சர் அது புரிஞ்சும் புரியாம அது ஒரு வீடியோ போட்டிருக்காரு, விளக்கிருக்காருன்னு வச்சுக்கேன், அது ஒரு பக்கம். ஏன்னா உறவினர் என்ன, உறவினர் கணவன் மனைவி அல்லது தாய் தந்தை, தாய் தந்தை இல்லைன்னா தாத்தா பாட்டி, இவ்வளவுதான். ஏன்னா இதுதான் ஆப்ஷன். ஏன்னா நீங்க தாய் தந்தைன்னு போட்டுனா ஒரு குழப்பம். அப்ப என் பாட்டி இருந்தா நான் என்ன யாரை போடுறது, எங்க தாத்தா இருந்தா நான் என்ன போடுறது, என்ன அப்படிங்கிற அந்த குழப்பத்தை உறவின் முறை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இப்படிதான் நடைமுறையை தவிர, அதாவது முற்றிலுமாக நம்ம ஆதரிக்கணும்னு சொல்ல வரல. எஸ்ஐஆர் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம், அதுல தவறு இருக்குமோ செய்வோம். இந்த திருத்தம் அவசியம் தேவை. ஏன் தேவைன்னா ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க சார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 9113 ஓட்டு இறந்து போனவர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் சொல்றது? மத்திய அரசினுடைய உள்துறை நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அதுக்கு முதலமைச்சர் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? யாரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு? முதலமைச்சர் நின்று வெற்றி பெற்ற தொகுதியில முதலமைச்சர் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உங்க தொகுதியில 9100 பேருக்கு மேல இப்படி இருக்குது, அதெல்லாம் நாங்க நீக்கி சரி பண்ணணும். தவறுதலாக நீங்க வச்சிருக்கீங்க, இறந்து போனவர்கள் வச்சிருக்கீங்க, வெளி மாநிலத்துக்கு வெளிநாடுகளுக்கு போனவர்களை டபுள் என்ட்ரியா வச்சிருக்கீங்க, அதனால இதெல்லாம் நீக்கணும்னா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கோம், அது உதாரணமா உங்க தொகுதியை சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. என்ன அப்ப நீங்க யார் யார் சொல்றீங்க? இப்ப இந்த வார்டுல இந்த பேரு, இந்த வார்டுல இந்த பேருன்னு சொல்லி நீங்க அதுக்கு வந்து விளக்கம் கொடுங்க. இந்த 9000 பேர் யாருன்னு வேணா கேட்டிருக்கலாம். யாரும் திமுக அரசாங்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கலாம். அந்த பேருன்னு சொல்லி கணக்கா சொல்லிட்டாங்க. அப்ப அது சொல்றது சாதாரண ஆள் இல்ல, இந்தியாவுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் நிர்மலா சீதாராமன் சொல்றது. அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கணுமா? வெறும் அது இப்ப அவர்களுடைய என்ன கோரிக்கையா இருக்குன்னா, இது வந்து ஒரு மழை காலமா இருக்கு, இது வந்து தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற, அதாவது கிறிஸ்துமஸ் நியூ இயர் போன்ற பண்டிகை வரக்கூடிய காலமா இருக்கு நீங்க சொல்லியிருக்க காலம், அதனால தேர்தலுக்கு பிறகு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க அப்ப தேர்தலுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னா அப்ப தேர்தலை நீங்க சேர்த்து வச்சு தில்லுமுல்லா தேர்தலுங்களா? ஏன்னா இறந்த வாக்காளர்கள் ஓட்டு போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டு நான் வைக்கல, நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இறந்தவர்கள் வாக்கு எப்படி பதிவாயிருக்கு உங்க தொகுதியில, கொளத்தூர்ல பதிவாயிருக்குங்கிறாங்க. அப்ப அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையானா மிகப்பெரிய குற்றச்சாட்டு, திமுக கட்சியின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இறந்த வாக்காளர்கள் போலாயிருக்கு, அப்ப அந்த வாக்கின் அடிப்படை தான் நீங்க வெற்றி பெற்று ஆட்சியில் அமைந்தீர்களான்னு கேட்கிறாங்க. இதான் அதோட முழு அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் சொல்லிருக்கணுமா வேணாமா? அப்ப இதையெல்லாம் சரி கட்டதான் நாங்க அதை கொண்டு வராங்கிறாங்க. அப்ப பீகாருடைய விஷயத்தையே நம்ம எடுத்துக்கிட்டு பேசிட்டு கூட, பீகாருடைய நிலைமை வேற. பீகார்ல நிறைய பேருக்கு ப்ரூஃபே சரியில்லை. இங்க ஒருத்தனே 10 ப்ரூஃப் வச்சிருக்கோம். சாதாரண ஒருத்தவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கும், இங்க ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும், ரேஷன் கார்டு இருக்கும், கம்பல்சரி இது 3 இருக்கும். வண்டி ஓட்ட தெரிந்திருந்தால் அதில் லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. அரசு ஊழியர் வந்தால் அரசு ஊழியருக்கான ஐடி கார்டு வச்சிருப்பாங்க. என்ன இது இல்லாமல் இப்போ இருக்கிறவர்கள் பிறந்தவர்கள்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. இப்படி கேரத்தால ஒரு 8 to 10 டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு சார் ஆல்ரெடி. ஆக இவர் தமிழகம் வேறு, இந்த டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ற விஷயத்துல எல்லாத்துலயும் ஒரு முன்மாதிரிகள். இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. திரு இபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி பத்தி யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அதே சமயத்துல வந்து தாவக தலைவர் வந்து விஜய்க்கு கூட்டணிக்கான அதிகாரத்தை வந்து கொடுக்குறாங்க. இப்ப வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, அதிமுக ஒருவேளை கூட்டணி வந்து புதிய கூட்டணி எதுவும் வரல அப்படின்னா என்டிஏவுடன் இருக்கிற இந்த கூட்டணியோட தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான வியூகம் வந்து என்னவாக இருக்கிறது? அதாவதுங்க, விஜய் தேர்தலில் கூட்டணிக்கு வந்தால்
அதிமுக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2011 விஜயகாந்த் வந்து இருந்ததுனால ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்த விருத்தாசலம் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருந்தார் 2006. 2014 கூட்டணி வச்சதுனால என்ன நடந்துச்சுன்னா, அவர் மட்டும் வெற்றி பெற்றல, மொத்தமா அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் 29 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார். திமுகவை 3வது இடத்துக்கு அனுப்பினாங்க. ஆனா இது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சதுக்கு வரலாறு. கூட்டணி வைக்காம 2016 போட்டிட்டார் அதே விஜயகாந்த். விருத்தாசலத்துல 2006 எம்எல்ஏ, கூட்டணி வச்சு ரிஷிவந்தியத்துல 2011 எம்எல்ஏ. 2016 கூட்டணி இல்லாமல் அதிமுக எதிர்த்து போட்டிட்டார், தோல்வி அடைந்தார். உளுந்தூர்பேட்டையில தோல்வி அடைஞ்சு என்ன குமரகுருங்கிறவர் அதிமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். ஏன் சொல்றேன்னா, ஒரு குமரகுரு ஒரு சாதாரண வெளியே தெரியாத முன்னாள் எம்எல்ஏ தான், ஆனால் அந்த பகுதிக்கு தெரிஞ்சவர், பரிச்சயமானவர். ஆனால் அவரிடமே ஒரு மாஸ் லீடரான எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். நம்ம அப்படிதான் பார்க்கணும். எதிர்கட்சி தலைவரும் மாஸ் லீடரு, மக்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நடிகர், பிரபல நடிகர். இவரே தோல்வி அடைஞ்சது உளுந்தூர்பேட்டை இல்லையா? அப்ப இதான் அந்த பேட்டர்ன். ஆக இப்படி வந்து நடந்த இடத்துலதான் விஜய் கவனமா இருக்கணும்னு நம்ம சொல்ல வரோம். என்ன கவனமா இருக்கணும்? தேர்தலில் தான் கட்சி கூட்டணி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியை உருவாக்குறது அவங்க கட்சி ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு தான் சார் உருவாக்குறாங்க. அதாவது ஒரு அதிமுக முதலமைச்சர் ஆகிறதுக்கோ, ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக முதலமைச்சர் ஆகிறதா நாம் தமிழர் கட்சி உருவாக்கலாம். நாம் தமிழர் கட்சி தன் கட்சியுடைய வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ள போறதுக்கும் முதலமைச்சர் ஆகுவதற்குமாகத்தான் நாம் தமிழர் கட்சி வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படிதான் விஜய் கட்சியும். அதிமுக அதிகாரத்தில் உட்காரக்கிறது அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படி ஒரு கட்சி உருவாக முடியாது, அப்படி ஒரு கொள்கை உருவாக முடியாது. என்ன தலைவர்களுக்குள்ள என்ன வேணாலும் உள்ள பெனிட்ரேட் பண்ணி என்ன வேணாலும் அவங்க பண்ணியிருக்கலாம், அவங்க அது அவங்களோட விஷயம். ஆனால் ஒரு கட்சியுடைய கொள்கை எப்படி இருக்கும்? நாம் அதிகாரத்தில் அமரணும். அப்ப அதன் அடிப்படை தான் விஜய் அவர்கள் அதிகாரத்தை அமர்ந்த தாவகவுடைய வேலை. அதற்கு நீங்க அதை கூட்டணி முடிவு பண்ணுங்க, வேணுமா வேணாமாங்கிறது அப்படின்னு அதிகாரத்தை. இது எல்லா இப்ப ராமதாஸ் கையில அந்த அதிகாரத்தை கொடுக்கும். கலைஞர் தான், கலைஞர் கையில அந்த அதிகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். இப்ப ஸ்டாலின் கிட்ட கூட்டணி வேணுமா வேணாமாங்கிற முடிவெல்லாம் நீங்க எடுங்க, அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி பொதுக்குழு கூடி முடிவு. அது அப்படி ஒரு நடைமுறை தான் இது. அப்ப இந்த முதல்வர் வேட்பாளரை என்ன ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கன்னா, முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டதுனாலேயே மற்ற கூட்டணி வரமாட்டாங்களாம் என்ன இல்லை. அது வந்து தன்னை விட பலம் புரிஞ்சவர்களாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. பட்டாளி மக்கள் கட்சி முதல்வர் வேட்பாளர் நிறுத்திச்சு, 25 லட்சம் ஓட்டுக்கு வாங்குச்சு 2016. ஆனால் அடுத்த தேர்தலிலேயே 21 தேர்தல் கூட்டணிக்கு வந்தாங்க. கூட்டணி வந்தப்ப எவ்வளவு ஓட்டு தெரியுமா? 20 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க 17 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா 25 லட்சம் ஓட்டு வாங்கின காலத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ கிடையாது, 0. ஆனா 17 லட்சம் ஓட்டு வாங்கினாங்களா, அப்ப 5 எம்எல்ஏ. அப்ப எது நல்லது? அந்த முறையே ஒரு உதாரணமா சொல்றேன். என்ன 16ல தனிச்சு போட்டிட்டு பார்த்தாரு, முடியல. கூட்டணிக்கு வந்தாரு, 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டாரு. என்ன ஓட்டு கம்மியாச்சு, ஆனா 5 எம்எல்ஏ இருந்துச்சு. இதை விட கம்மி சார். பேசிக்கா 4.5 லட்சம் ஓட்டு தான் சார். 4.5 லட்சம் ஓட்டு, அவர்கள் 4 எம்எல்ஏ. என்ன 12 லட்சம் ஓட்டு தான் பாஜக, அவர்கள் 4 எம்எல்ஏ. ஆக நான் என்ன சொல்றேன், ரொம்ப பெருமிதமாக சொல்றேன், தனிச்சு நின்னா விஜய் அவர்கள் 50 லட்சம் ஓட்டு வாங்கலாம் சார். நான் இல்லைன்னே சொல்லலை. 25% ஓட்டு வச்சுங்க அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 1,80,000 2 லட்சம் ஓட்டு வரைக்கும் போலாகும். அப்ப போலாவதுல 20% வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப அதிகபட்சம் பண்ணா 25% கூட வச்சுங்க. அதுக்கு மேல வாங்க முடியாது சார், வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா நான் அதிகபட்சமாவே சொல்லிட்டேன். 20 to 25, அப்ப 40,000 50,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கினா வெற்றி வேட்பாளர் ஆக முடியாது. ஏன்னா ஒரு வெற்றி வேட்பாளர் ஆகணும்னா குறைந்தபட்சம் 70,000 90,000 ஓட்டு வாங்கணும். என்ன ஏன்னா ஒரு 2 லட்சம் ஓட்டு போலா இருக்கு, இல்லை 1,80,000 ஓட்டு போலா இருக்குன்னா நீங்க 80,000 ஓட்டு வாங்காம உங்களால ஜெயிக்க முடியாது. 40% வாக்கு மேலு வாங்கணும். என்ன அல்லது ஒரு 39 38 வாங்கினாதான் நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்ப 34% ஆல்ரெடி எப்பயுமே ரொம்ப தோல்வியை சந்திக்கிற காலத்திலேயே 96 மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சது. அந்த காலத்திலேயே அவர் 30% மேல வாக்கு சார் அதிமுக. அப்படிங்கும்போது 30% வாக்கு எங்க இருக்கு, 20% எங்க இருக்கு? நீங்க இன்னும் நிரூபிக்கல. அது நிரூபிச்சது, பல தேர்தலை சந்திச்சு நிரூபிச்சது அதிமுக வாக்கு வங்கி. என்ன அப்ப திமுக இந்த வாக்கு வங்கி பார்த்தா பயப்படுறான். திமுக பலவாய்ந்து சந்திச்சா கூட தேர்தல் 27% தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அதிமுக தோல்வியின் காலத்துல கூட 30% வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க குறைந்தபட்சம். இப்ப நடந்து முடிந்த 2021 தேர்தல் 34% வாக்கு வங்கி.
ஆக தனிச்சு எந்த கூட்டணியும் இல்லாம கூட இப்ப தேர்தல் சந்திக்கும் போது நான் வாங்கி காட்டினாங்க, 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கி காட்டினாங்க. என்ன ஆக இப்படி இருக்கிற கட்சியை நான் சொல்ல பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக இப்படிப்பட்ட கட்சியை வீழ்த்தணும் அப்படி திமுக திட்டம் போடும் போது இந்த திட்டத்துக்கு இவர் துணை போயிடுறாங்க அப்படிங்கிறதா இவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அது ஜனநாயகத்துல சுதந்திரமாக அவர் எங்க வேணாலும் போட்டிடலாம் வரலாம், அது வேற விஷயம். ஆனால் யாரை வீழ்த்த போறீங்கிறது தான். கூட்டணி வச்சா அதிமுக ஜெயிக்கும், கூட்டணி வைக்கலாம் திமுக ஜெயிக்குங்கிறத நான் அதை மறுக்கிறேன். கூட்டணி வைக்கலாம்னு அதிமுக வெற்றி பெறும். ஏன் வெற்றி பெறும்னு சொல்றேன், மக்கள் நல கூட்டணி இருந்துச்சா 2016 இவர் அன்புமணி தனிச்சு போட்டிட்டாரா? அப்படி இருந்தும் அதிமுக வெற்றி பெற்றா. அதாவது இப்ப என்ன சார் பேசுறாங்க, இப்பயாவது பிஜேபி கூட இருக்காங்க, இவங்க புதிய தமிழ் கூட இருக்கிறாங்க, வேறு ஐஜேகே கூட இருக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இருக்காங்க. இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணிகள் இவர்கள். இதுக்கப்புறம் அன்புமணி வருவாருன்னு சொல்லப்படுறாங்க உறுதியா, தேமுதிக உறுதியா வருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்ப விஜய் வரல அடுத்த விஷயம். இப்ப இவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப யாருமே இல்லாம தனியரசு போன்ற கருணாஸ் போன்றவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு சந்தித்த தேர்தலிலேயே 2016 தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சார். 133 சீட் வெற்றி பெற்றாங்க. என்ன அப்ப அதிமுக அப்ப என்னன்னா மக்கள் நல கூட்டணி உதவுச்சு, அவர்கள் வாங்கிய வாக்கு வங்கி திமுக போய் சேராம, அன்புமணியுடைய வாக்கு உதவுச்சு, அவர்கள் திமுக போய் சேராம. அதே மாதிரியான ஒரு விஷயம் விஜய் வாங்குற வாக்காலையும் நாம் தமிழர் வாக்காலையும் அதிமுக பாசிட்டிவா போகுமா போவாங்க? ஏன் நெகட்டிவா போங்கிற கோணத்தை மட்டும் பாக்குறீங்க? இப்படி ஒரு பாசிட்டிவ் கோணம் இதுல இருக்குல்ல, அப்ப அதிமுக ஆட்சிக்கு வருமா வராதா? ஆக அதிமுக ஆட்சிக்கு வர சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கவும் செஞ்ச திட்டங்கள் தான். என்ன ஒரு ஸ்கூல் பேக்ல இருந்து, ஜாயிண்ட் பேக்ஸ்ல இருந்து, என்ன சட்டையில இருந்து, சைக்கிள் மிதிவண்டியில இருந்து, பெரிய லேப்டாப் வரைக்கும் கொடுத்த கட்சி. எந்த புரட்சிகர இயக்கங்களும் போராடாமையே 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி, கொடுத்த தலைவர். அதுக்கு கவர்னர் ஒப்புதல் தரல தெரியுமா? கூட்டணி தான் இருந்தாரு, பாஜக கூட்டணி தான் இருந்தாரு. ஆனா ஒப்புதல் கிடைச்சதா? கிடைக்கல. ஆனா தன்னுடைய தனிப்பெரும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வர வச்சாரு 7.5% இடஒதுக்கீடு. என்ன அப்ப எந்த அளவுக்கு நீங்க அவரை ஒரு ஒரு மிகப்பெரிய புத்திசாலி மாதிரி, ஒரு அரசியல் சாணக்கியம் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற இந்த இடத்துல அந்த சாணக்கியத்தனத்தை சொல்றேன். என்ன கவர்னர் ஒப்புதல் தரவில்லை 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு. ஆனால் முதலில் தனிப்பெரும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வர வச்சார். அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் எந்த தடையும் விதிக்க முடியல. என்ன இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான, ஏன்னா அதுதான் மக்கள் விரும்புறாங்க. அதனால ஒவ்வொரு கூட்டங்களும் அவர் போற இடத்தெல்லாம் கூட்டம் கூடுது. திமுகவுக்கு பயமாகுது. பாருங்க, இந்த இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பலாத்கார விஷயம், தன் கட்சிக்காரன் செய்யறதையே, அதாவது திமுககாரன் செய்யறதையே கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது. இது எல்லாமே எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு தான் சொல்லுது. அவர் வந்தாதான் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு, இந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது. அதனால மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். மீண்டும் திமுக ஒருமுறை கூட தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச வரலாறே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக பதில் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.